சென்னை ராயபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வாக்குச்சாவடி மையங்களுக்கு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் உள்ளிட்ட 18 பொருட்களை அனுப்புவதற்கான முன்னேற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. விவரங்களை எமது செய்தியாளர் ராஜேஷ் நேரலையில் இணைகிறார். அவரிடத்தும் கேட்டு பெறலாம். வணக்கம் ராஜேஷ், கள சூழல் அங்கு எப்படியாக இருக்கிறது? என்னென்ன ஏற்பாடுகளும் தற்பொழுது வரை செய்யப்பட்டிருக்கிறது? விவரம் என்ன? நாளைய தினத்தில் தமிழகத்தில் ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு என்பது நடைபெற இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வாக்குச்சாவடி மையங்களுக்கு வாக்குப்பதிவு இயந்திரங்களை அனுப்பக்கூடிய பணிகள் என்பது இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னையில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 975 இடங்களில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய 4087 வாக்குச்சாவடி மையங்களுக்கு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் என்பது அனுப்பக்கூடிய அந்த பணிகள் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. நாம் இருக்கக்கூடிய இந்த ராயபுரம் தொகுதியை பொறுத்த வரைக்குமே கிட்டத்தட்ட 194 வாக்குச்சாவடி மையங்கள் இருக்கிறது. அந்த வாக்குச்சாவடி மையங்களுக்கு இங்கிருந்தான் அந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள், அதே போல அந்த தேர்தல் வாக்குப்பதிவு அன்று பயன்படுத்த இருக்கக்கூடிய பொருட்கள் கிட்டத்தட்ட 18 பொருட்கள் பயன்படுத்தப்படும். அதாவது அந்த வாக்குப்பதிவு இயந்திரத்தை மறைக்கக்கூடிய அந்த அட்டையாக இருக்கட்டும், விரலில் வைக்கக்கூடிய மை, பேப்பர், பேனா உள்ளிட்ட 18 பொருட்கள் அனுப்பக்கூடிய பணிகள் என்பது நடைபெறும். எனக்கு பின்னாக இருக்கக்கூடிய இந்த ஸ்டோர் ரூமிலிருந்து தான் இங்கிருந்து தான் அந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வாக்குச்சாவடி மையங்களுக்கு அனுப்பக்கூடிய அந்த பணிகள் என்பது இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக இந்த வாக்குப்பதிவு இயந்திரங்களை அனுப்பக்கூடிய பணிகளை பொறுத்த வரைக்குமே தேர்தல் நடத்தும் அலுவலர் முன்னிலையிலும் அதே போல அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரமுகர்கள் முன்னிலையில் இந்த அறை என்பது திறக்கப்பட்டு அதன் பின்பாக அதில் இருக்கக்கூடிய அந்த இயந்திரங்கள் சரிபார்க்கப்பட்டு அது முறையாக வேலை செய்கிறதா என்பதையெல்லாம் அவர்கள் கண்காணித்த பிறகு அந்தந்த வாக்குச்சாவடி மையங்களுக்கு அனுப்பக்கூடிய அந்த பணிகள் என்பது நடைபெறும். குறிப்பாக லாரிகள் மூலமாக அந்த பணிகள் என்பது தொடர்ச்சியாக நடைபெறும். துப்பாக்கி ஏந்திய போலீசார் அதே போல ஜிபிஆர்எஸ் கருவி பொருத்தப்பட்டு இருக்கக்கூடிய வாகனங்களில் மட்டுமே இந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் என்பது அனுப்பப்படும். ஏனென்றால் பாதுகாப்பு பணிகள் என்பது தீவிரமாக நடத்தப்படும். கடந்த 2021 தேர்தலில் ஒரு முறை ஒரு வாக்குச்சாவடியிலிருந்து இந்த வாக்கு மையத்திலிருந்து, அதாவது இந்த அறையிலிருந்து அனுப்பப்பட்ட வாக்குப்பதிவு இயந்திரங்கள் முறையாக வாக்குச்சாவடி மையத்திற்கு சென்று சேரவில்லை என்ற ஒரு புகார் எழுந்திருந்தது. அதனைத் தொடர்ந்து தான் தேர்தல் ஆணையம் பல்வேறு நடவடிக்கைகளை இந்த முறை எடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த ராயபுர தொகுதியை பொறுத்த வரைக்குமே இருக்கக்கூடிய 194 வாக்குச்சாவடி மையங்களுக்கு தேவையான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனுப்பக்கூடிய அந்த பணிகள் என்பது இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. லாரிகள் மூலமாக அந்த பணிகள் என்பது தொடங்கி நடைபெறும். குறிப்பாக துப்பாக்கி ஏந்திய போலீசார் அந்த வாகனத்துக்கு பாதுகாப்பாக இருப்பார்கள். முன்பாக அந்த வாகனத்திற்கு முன்பாக காவலர்கள் முன் செல்லக்கூடிய சூழ்நிலையில் பாதுகாப்பாக வாக்குச்சாவடி மையங்களுக்கு அனுப்பக்கூடிய அந்த பணிகள் என்பது தொடர்ச்சியாக நடைபெறும். அதற்கான உத்தரவுகள் என்பது தற்பொழுது வரைக்கும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. வாக்குச்சாவடி மையில் இந்த அறை திறக்கப்பட்ட பிறகு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும், எத்தனை பொருட்கள் அனுப்ப வேண்டும், எங்கெங்கு அனுப்ப வேண்டும் என்பதெல்லாம் குறித்து ஏற்கனவே அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள். அதன்படி இந்த அனுப்பக்கூடிய பணிகள் என்பது விரைவாக நடைபெறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தனலட்சுமி, நேரலையில் கள விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜேஷ்.